ஓய்வு நாளில் கட்டிலிருந்து அவிக்கும் நாள். கர்த்தராகிய இயேசு ஓய்வு நாட்களிலே ஜெப ஆலயங்களுக்கு போவது வழக்கம். அந்த நாட்களிலே ஓய்வு நாளிலே பரிசுத்த ஆசரிப்ப நினைப்பாயாக என்று மோசே மூலம் கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கின்றார். 4ஆம் கட்டளை. யாத்திராவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனத்திலிருந்து அந்த வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஓய்வு நாளை பரிசுத்த ஆசரிக்க நினைப்பாயாக என்று. அப்படி இயேசுவானவர் இந்த ஓய்வு நாளை ஜெப ஆலயங்களுக்கு போவது வழக்கம். அந்த நாட்களிலே அப்படி போகும்போது தான் இந்த 18 வருஷமாய் கூனியாய் இருந்த அந்த ஸ்திரீ ஆலயத்துக்கு செல்கின்றார். நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திலே நம்ம இருதயமானது ஒரு ஆலயம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த சபை, இந்த ஆலயத்திலே நாம் வாரந்தோறும் ஓய்வு நாட்களிலே வருகிறோமா என்று யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் ஓய்வு நாளுக்கு செல்வது ஒரு முன்மாதிரியை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அந்த முன்மாதிரியை நாம் கடைபிடிக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். இந்த ஓய்வு நாட்களிலே, இந்த காலகட்டத்திலே டிவி முன்னாடி உட்கார்ந்து பிரசங்கத்தை கேட்பது அல்லது ஆவிக்குடைய புத்தகங்களை படித்து கொண்டு ஆவிக்குடைய வாழ்க்கையை வளரவிடும் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இது இல்லை ஒரு வாழ்க்கை. நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சபையிலே இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு முன்மாதிரியை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அப்படி முன்மாதிரியை நாம் கடைபிடிக்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த சபையிலே வாரந்தோறும் ஓய்வு நாளிலே தவறாமல் வருகிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். நான் சொன்ன பிறகு டிவி முன்னாடி உட்கார்ந்து மெசேஜ் கேட்டா இன்னைக்கு ஓய்வு நாள் முடிந்து விட்டது அல்ல. ஆனால் இந்த 18 வருஷமாய் கூனியாய் இருந்த இந்த ஸ்திரீ ஒரு நாளும் தவறாமல் ஓய்வு நாளைக்கு செல்லுகின்றார். எதற்காக? தன்னுடைய உடல் சுகத்துக்காக இல்லை, சுகம் பெற வேண்டும் என்றதுக்காக அல்ல. கர்த்தருடைய வார்த்தை, இயேசுவானவருடைய வார்த்தை கேட்க வேண்டும் என்று, ஆத்மீக ஆகாரத்துக்கு வார்த்தை கேட்க வேண்டும் என்று தான் வாரந்தோறும் வியாதியாக இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவரை தேடி செல்கின்றார். நாம் இருப்போமா அது மாதிரி? நாம் இருப்போமா அது மாதிரி? கொஞ்சம் யோசித்து பாரு. கொஞ்சம் ஜுரம் வந்துவிட்டால் உடம்பு சோர்வாக இருக்கிறது, ஆலயத்துக்கு செல்ல வேண்டாம், யூடியூபில் பார்த்துக்கலாம். எத்தனையோ ஊழியக்காரர்கள் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த யூடியூப்பில் மெசேஜை கேட்டுக்கலாம், ஆவிக்குடைய புத்தகங்களை படிக்கலாம். படித்துவிட்டு ஜபித்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு ஆலயத்துக்கு வராமல் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆலயம் 88 வருஷமாய் கட்டி காத்த இந்த ஆலயத்தில், நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஆலயத்தில் நாம் வருகிறோமா? வாரந்தோறும் வருகிறோமா? அப்படி வர முடியாமல் இருக்கின்றவர்களை போயிட்டு நம்ம பார்த்து ஆலயத்துக்கு கொண்டு வருகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பலவீனே படுத்தும் ஆவி. போதுங்க. இந்த ஸ்திரீ 18 வருஷமாய் நிமிரக்கூட முடியாமல் கூனியாய் இருந்தார். அப்போ 18 வருஷமாய் நமக்கு ஒரு நாள் சுகவீனம் பட்டால் அல்லது ஒரு வாரம் சுகவீனமாக பட்டால் ஆலயத்துக்கு செல்வதில்லை. உலகம் அவர்களை கேவலமாய் பேசிக் கொண்டிருக்கும். அவருக்கு ஏதோ ஒரு நோய் வந்து விட்டது, இவளுக்கு ஏதோ ஒரு நோய் வந்து விட்டது, அவர்களுக்கு பாவம் செய்தார்கள், அதனால தான் நோய் வந்து விட்டது என்று இந்த காலகட்டத்திலே அந்த குடும்பத்தை தாக்கி பேசுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மத்தியிலே இந்த 18 வருஷமாய் மனிதர்களால் துன்புறுத்தப்பட்டு, மனிதர்களால் அவமானங்களை பட்டு தாங்கி கொண்டு ஆலயத்துக்கு செல்லாமல் இருந்ததில்லை. ஆமென், அல்லேலூயா. அது நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். கூனி 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 என்று சொல்லி கேவலப்படுத்தியிருக்கலாம்.
அது எல்லாவற்றையும் பொருட்படுத்தாமல் மன வலியோடு மன வேதனையோடு கடவுளுடைய வார்த்தை கேட்க வேண்டும், ஆத்மீக ஆகாரத்துக்கு கடவுளுடைய வார்த்தை நாம் கேட்க வேண்டும் என்று வாரந்தோறும் ஆலயத்தில் செல்கின்றார். 18 வருஷமாய் இப்படிதான் ஆலயத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும்போது தான் கடவுளுடைய பார்வை அவள் மேல் இருந்தது. 12ஆம் வசனம், இயேசு அவளை கண்டு, இயேசு கிறிஸ்துவானவருடைய பார்வை அவள் மேல் வந்தது. அவள் நினைத்திருக்கலாம், எனக்கு சுகம் கிடைக்க வேண்டும், ஆலயத்துக்கு சென்றால் நம்மளுக்கு சுகம் கிடைக்கும் என்று அந்த எண்ணத்தோடு வரவில்லை. ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், சத்தியத்தை கேட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் வந்தாள். ஆனால் கர்த்தருடைய பார்வை அவள் மேல் வந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் குறைகள் சொல்லிக்கொண்டால் ஒரு பேஜ் பத்தாது, 2 பேஜ் பத்தாது. எழுத சொன்னால் எழுதினே போயின்னு கொண்டு இருப்போம். ஆனால் அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த அதிசயங்களை ஒரு நன்றி உள்ளத்தோடு அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய வார்த்தை கேட்க வேண்டும், என்னுடைய ஆத்மீக ஆகாரத்துக்கு ஒரு போதனை வேண்டும் என்று ஆலயத்துக்கு வருகிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்படி அந்த ஸ்திரியானவள் மன நோயோடு, மன நிம்மதி இல்லாமல் சோர்வையோடு அந்த ஆலயத்துக்கு வருகின்றார். இயேசுடைய பார்வை அவள் மேல் பட்டது. அதே போலதான் அன்னாள் தன்னுடைய பிரச்சனைகளை மன சோர்வினாலே தேவனுடைய சமூகத்தை தேடி ஆலயத்துக்கு வந்தாள். எதற்காக? அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். சமுதாயத்தில் குழந்தை இல்லை என்றால் எவ்வளவு கேவலப்படுத்தினிருக்கலாம். அவ்வளவு கேவலமான பேச்சுகளை கேட்டுக்கொண்டு ஆண்டவர்களுடைய ஆலயத்தை தேடி வாரந்தோறும் ஆலயத்துக்கு சென்றாள். தன் மன வேதனைகளை கொட்டி தீர்த்தாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் அவர்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை கொண்டு வந்தவர்கள் ஒரு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்த களிப்பாய் மாற்றினார். ஆலயத்தை தேடி வந்ததுனால்தான். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14 வசனம் தொடங்கி 19 வசனம் வரை எசேக்கியா தன்னுடைய வாழ்க்கையின் விரோதிகள், அவர் வாழ்க்கை சுற்றிலும் விரோதிகள் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய கடிதத்தை எழுதி ஆலயத்திலே விரித்து தேவனுடைய சமூகத்தில் வைக்கிறார். அந்த கடிதத்தை பார்த்து ஜெபத்தை கேட்டு அவருக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். இப்படியாக ஒவ்வொரு வேத பகுதியிலே நாம் பார்க்கும்போது யோபின் சரித்திரத்தை எடுத்து பாருங்கள். யோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சாத்தானானவன் யோபின் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களினால் அவனை வாதிக்கின்றான். கொடிய பற்களினால் அவனை வாதிக்கின்றான். அந்த சமயத்திலும் ஆண்டவரை தேடுவதில்லை, விடுவதில்லை. அதே யோபின் புஸ்தகம் யோபு சொல்கின்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று. அந்த நம்பிக்கையோடு நாம் வருகிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஆலயத்தில் நாம் வருகிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஒரு தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த அந்த குழந்தையை சுமந்து கொண்டு வந்தார்கள். சப்பானியாய் பிறந்த அந்த குழந்தை ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி ஆலயத்தில் கொண்டு வந்தார்கள். அற்புதத்தை செய்தார், நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டார். மத்தேயு சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் தொடங்கி 28ஆம் வசனம் கானான் ஸ்திரியை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய மகளுக்கு நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் போது கானான் ஸ்திரி கடவுளை தேடி, இயேசு கிறிஸ்துவை தேடி செல்கின்றார். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று இயேசு கிறிஸ்துவை தேடிக்கொண்டே இருக்கின்றார். அந்த வேளையிலே இயேசுவானவர் அந்த விசுவாசத்தை கண்டு அந்த மகளுக்கு சுகத்தை கொடுத்தார். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை அறிவார்.
சங்கீதம் 37:5 சொல்கின்றது, நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல் அவர் அறிவார். ஆனாலும் ஆலயத்தை தேடி நாம் வர வேண்டும். ஆலயத்தை தேடி நம்ம வர வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலயம் இது. நம் வேலைக்கு சென்று வீடை தேடி நாம் போயிட்டு ரெஸ்ட் எடுத்து அந்த வீட்டுக்கு நாம் செல்கின்றோம். அதே போல தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆலயத்தில் வாரம் ஒரு முறை தவறாமல் வந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற விசுவாசிகளாக நாம் மாற வேண்டும். இன்றைக்கு இந்த பைபிள், இந்த வேத புத்தகத்தில் அநேக குறைகளோடு வாழ்கின்றவர்களை பற்றி தான் அதிகமாக சொல்லிக்கொண்டு இருக்கிறது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக குறைகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நம்முடைய சரீரத்தின் ஒரு சிறிய ஒரு சுகவீனம் பட்டு இருந்தாலும் சபைக்கு போவதை நிறுத்தி விடுகிறோம். ஒரு சிறிய ஒரு ஜுரம், ஒரு கோல்டு, அதனால் வருகின்ற டயர்டு, ஆலயத்து போவதை தடுத்து விடுகிறோம். அப்படி இல்லாமல் 18 வருஷமாய் கூனியோடு நிமிர முடியாமல் தலையை தாழ்த்தி கொண்டு எப்படி வந்திருப்பார்கள் கொஞ்சம் பாருங்க. நமக்கு கை கால் எல்லாவற்றையும் நல்லா கொடுத்திருக்கின்றார். நடக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். கைகளை சாப்பிட்றதுக்கு நல்லா கற்றுக் கொடுத்திருக்கின்றார். இப்படி கைகளை கொடுத்த ஆண்டவர் அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக நாம் வாரந்தோறும் வருவோமா? அப்படி வராத பட்சத்தில் இருக்கின்றவர்கள் அவரை தேடி நீங்கள் போய் சொல்லுவோமா? உங்கள் கணவன்மார், உன் மனைவிமார்கள், உன் பிள்ளைகளை போய் சொல்லுங்க, ஆலயத்துக்கு வாங்க. நமக்கு கொடுக்கப்பட்டிருந்த சபையில் ஆலயத்துக்கு செல்வம் வாருங்க, குடும்பமாய் வாங்க. அப்படி வருகின்றவர்கள் கரங்களை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவரை தேடு தேடு தேடதான் நம்முடைய குறைகளை அவர் பார்ப்பார். பெர்கமன்ஸ் அப்பா ஒரு அழகான ஒரு பாடலை பாடுகின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. அப்படிதான் ஆண்டவரை தேடி சென்றால் 18 வருஷமாக இருந்த அந்த ஸ்திரியானவள் அந்த பெண்ணின் தனிப்பட்ட விதத்திலே சந்தித்தார் இயேசு கிறிஸ்து. நாமும் இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் அவரை நாம் சந்திக்க வாட வேண்டும். வேதிகளின் பாவத்தின் விளைவாக சாத்தான் கொண்டு வருகின்ற அந்த சோர்வினாலே நம்ம ஆலயத்துக்கு போகாமல் தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளெல்லாம் உடைத்து விட்டு நாம் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். சாத்தானவன் திருடவும் கொள்ளைவும் வருகின்றானவன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். யோவான் 10:10 வாசிக்கிறோம். அப்படி அந்த சாத்தானை வரும்போது அவனை உடைத்து நாம் ஆலயத்துக்கு வந்தால் தேவன் நம்மளை பார்ப்பார். அந்த இஸ்திரி மேல் பார்த்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்ப்பார், உங்களை குறைகளை தீர்ப்பார். விசுவாசத்தோடு வர வேண்டும் பிரியமானவர்களே. ஆராதனையிலே நாம் பங்கு பெற தவறும்போது தேவனுடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆத்மீக ஆகாரம் நம்மளுக்கு முக்கியம். நம்ம சரீரத்துக்கு ஆகாரம் எப்படியென்னா கிடைச்சிடும், தினந்தோறும் எப்படியென்னா கிடைக்கும். நான் போகும்போதே மொபைலில் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்பதாக வந்துடும். ஆனால் ஆத்மீக ஆகாரத்துக்கு ஆலயத்துக்கு நாம் வர வேண்டும் பிரியமானவர்கள். ஆத்மீக ஆகாரத்துக்கு நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானது ஒன்று. அந்த ஆத்மீக ஆகாரத்துக்கு வாரந்தோறும் நாம் தவறாமல் வர வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட ஆலயம் இது. நம் முன்னோர்கள் கட்டி வைத்த இந்த ஆலயம் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமையோடு வருவோம். அவரை பார்க்க, அவரோடு நாம் பேச வேண்டும். இன்றைய காலகட்டத்தில்
சில ஆலயங்களை ஆராதனை ஆரம்பிக்கும் முன்பதாகவே வரமாட்டார்கள். 9 மணிக்கு ஆராதனை 9:30 மணிக்கு வருவாங்க. அப்போ இயேசு எப்படி பார்க்க முடியும்? ரெவரண்ட் போதகர் மெசேஜ் கொடுப்பார், நீ நடத்துங்க, நான் பார்க்குறோம், நடத்துங்க, இப்படி தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவரோடு பேச நாம் வர வேண்டும். முன்பதாக வந்து அவரோடு நாம் பேச வேண்டும். அவர் பார்த்து கொண்டு இருப்பார். நம் மகன் வருவான், மகள் வருவாள் என்று பார்த்து கொண்டு இருப்பார். அவள் காத்து கொண்டு இருக்கும்போது நாம் அவரோடு தேடி நாம் போக வேண்டும். குறைகளை சொல்ல வேண்டாம், அவருக்கு தெரியும். அதை காட்டிலும் அவரோடு நாம் உறவாட வேண்டும், அவரோடு நாம் பேச வேண்டும். இப்படி பேச 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 தான் நாமும் அவருக்கு ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு உறவு போல் நாம் இருப்போம். பிரியமானவர்களே, இயேசு அவளை கண்டு குணப்படுத்தினார். அந்த கூனையை குணப்படுத்தினார். 18 வருஷமாக இருந்த அந்த கூன், நிம்மற முடியாமல் இருந்த அந்த கூன் நிம்மற செய்தார். இயேசு அவளை பார்த்து பேர் சொல்ல அழைத்தார். இயேசு அவளை பார்த்து பேர் சொல்ல அழைத்தார். அவளை நினைத்திருக்கலாம், இயேசுவானவர் என்னை கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டார் என்று நினைத்திருக்கலாம். அது இல்லை, நினைக்கல. ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், ஆத்மீக ஆகாரத்துக்கு அவருடைய மெசேஜை நாம் கேட்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தோடு வந்தாள். ஆனால் வந்தவள் இயேசுவானவர் அவளை பார்த்து அவளுக்கு சுகத்தை கொடுத்தார். ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் இயேசு உன்னை அழைக்கிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். தம்முடைய கரங்களை நீட்டி அழைக்கிறார். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறான். இயேசு அழைக்கிறான். இயேசு அழைக்கிறான். அவளை உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறான். அந்த கூனியை இயேசு அழைக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் பயணத்தில் குறைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் ஒரு மூட்டை கட்டி விட்டுவிட்டு அவர் சந்திக்க அவர் அழைக்கின்றார். நாம் வருவோமா? அவரை தேடி ஆலயத்துக்கு வருவோமா? அப்படி வராத பட்சத்தில் இருக்கின்ற உங்கள் குடும்பத்தாரர்களை போய் சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. கர்த்தர் அவரோடு பேசுவார். நான் விசுவாசிக்கிறேன். வராதவர்களை போய் சொல்லுங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவர் பார்த்து கொள்வார். அந்த விசுவாசத்தோடு நம்மை சபை மக்களை, நம் உறவினர்களை, நாம் உற்றார் உறவினர்களை போய் சொல்வோமா? ஆண்டவர் சமூகத்தை தேடி நாம் வருவோம். கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருவார். அடுத்ததாக லேவியராகமம் 26:13 எடுத்துக்கொள்ள படிங்க. லேவியராகமம் 26:13. உங்கள் நுகத்தடிகளை முறியடித்து உங்களை நிமிர்க்க நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிரச் செய்கின்றவர். இன்றைக்கு உறவினர்கள் மத்தியிலே அவமானப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், கஷ்டங்களை அனுபவித்து உறவினர்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், நம்மை நிமிரச் செய்வார். அல்லேலூயா. அப்படி நிமிர செய்தால் நீங்கள் அவரை தேடி நாம் வர வேண்டும். கிடையாது. இன்னைக்கு சுகவீனப்பட்டால் டாக்டரை தேடி நாம் செல்கின்றோம், சுகம் பெற வேண்டும் என்று. நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், அவமானங்கள் வரும்போது, குறிப்பாக உறவினர்கள் மத்தியிலே அவமானங்கள் வரும்போது குறுகி நாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர் சமூகத்தை தேடி நாம் வர வேண்டும். எனி டைம், எப்பொழுது அவரை தேடி வரும்போது அவர் பார்த்து கொள்வார். அவர் பார்ப்பார், அவர் பார்த்து கொள்வார். இந்த பிசாசானவன் அந்த இஸ்திரியானவளை பிடித்து கொண்டு 18 வருஷமாய் அந்த அசுத்தாவியை பிடித்து கொண்டு இருந்தது. நிமிர முடியாமல் இருந்த அந்த அசுத்தாவியை பிடித்து கொண்டது. ஆனாலும் அதை எல்லாம் பொருட்படுத்தாமல் கடவுளை தேடி வந்தார். ஆண்டவர் சமூகத்தை தேடி வந்தார். அவளுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. பிரியமானவர்கள், ஆவிக்குடைய ஆசீர்வாதங்களுக்காக வர வேண்டும். நம்முடைய ஆசீர்வாதிக்கப்படும் போது நம்முடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி நாம் ஆலயத்துக்கு வரும்போது அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே,
கடைசியாக இப்படி நன்மை செய்யும்போது அந்த திருச்சபைத்தின் தலைவன் கோபம் கொள்கின்றான். 16ஆம் வசனம் வாசிங்க. ஆபிரகாமின் குமார்த்தியே, இவளை அவர் சகோதரி என்று சொல்வார்கள். இவளை மேசியாவின் ஆசீர்வாதங்களுக்காக பாத்திரமுள்ளவர்களாக இருக்கின்றாள். ஆபிரகாமின் குமார்த்தியே, இன்றைக்கு நம்மை பார்த்து ஆபிரகாமின் குமாரனே, ஆபிரகாமின் குமார்த்தியே, ஆலயத்துக்கு வருவாயா? இயேசு உன்னை அழைக்கின்றார். நாம் எல்லோரும் ஆபிரகாமின் குமாரர்கள். சகேயுவை பார்த்து சொல்கின்றார், ஆபிரகாமின் குமாரனே என்று அழைக்கின்றார். அவன் எதிர்பார்த்தானா? என்னை கூப்பிடுவாரா என்று எதிர்பார்த்தானா? இல்லை. இயேசுவை பார்க்க வேண்டும் என்று காட்டத்தின் மரத்தில் ஏறினான். ஆனால் இயேசு அவனை பார்த்து கூப்பிட்டார். நீங்களும் இயேசுவை பார்க்க வேண்டும், ஆலயத்துக்கு வர வேண்டும். அந்த விசுவாசத்தோடு நாம் வர வேண்டும். அவரோடு நாம் பேச வேண்டும். ஆலயத்துக்கு வந்து நாம் பேசும்போது அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் பேசுறதுக்கு டைமே இல்லைங்க. இன்னைக்கு ஃபோன் எடுத்துனா மணிக்கணக்காக எடுத்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். இங்கேருந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க பேசுகிறோம், பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுகிறோம், சொல்லப்போனால் பக்கத்து பெட்ரூமில் இருக்கிறவங்க ஃபோனில் தான் பேசுகிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தை தேடி ஃபோன் இல்லைங்க, இலவசமாக பேசலாம். அல்லேலூயா. இலவசமாய் கொடுத்துக்கின்ற வாய், இலவசமாக பேசலாம். இலவசமாக பேச 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 அவருக்கு நமக்கு ஒரு தகப்பன் பிள்ளைக்கு ஒரு உறவு எப்படி திறமை இருக்கும். உரிமையோடு கேட்கலாம், தாமதிக்கப்படும். இன்னைக்கு குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்க அநேக ஜனங்கள் வேத புத்தகத்தில் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கின்றார்கள். ஆபிரகாம், அன்னாள், யோசேப்பு, யோபு எல்லாவற்றும் இழந்து போனான். ஆனால் முடிவிலே அவர் மேல் நம்பிக்கையாக இருந்ததுனால இரட்டத்தனியாக கொடுத்தார். நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் கொடுப்பார். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று கலாத்தியர் 3:7 வாசிக்கிறோம். நாம் விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறோம். சகையை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும் பார்க்கிறார். 18 வருஷமாய் இருந்த அந்த கூனியின் ஸ்திரியை பார்த்த ஆண்டவர் இன்றைக்கு உன்னையும் பார்க்கின்றார். ஆபிரகாமின் குமாரனை, ஆபிரகாமின் குமார்த்தியே, இந்த ஓய்வு நாளிலே விடுதலை பெற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கின்றோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கின்றோம். அப்படி வரும்போது தேவன் நம்முடைய ஆசீர்வாதங்களை ஒரு நொடி பொழுதிலே அகற்றி விடுவார். பிரியமானவர்களே, நீ விழும்போது அழும்போது பார்த்து ரசிக்க 1000 கண்களை இருக்கலாம். ஆனால் உன் பலவீன முழுவதும் அறிந்திருக்கின்ற தேவன் ஒருவரே, அவரே ஒரே ஒரு கண். அந்த கண் இருந்தால் போதுங்க, அவர் உன்னை பார்ப்பார், உன்னை அழைப்பார். நம்முடைய வாழ்க்கையின், நம்ம குடும்ப வாழ்க்கையில் விழுந்து எழுந்தும் போது உறவினரை பார்த்து கேவலமாய் பேசுவார்கள். அதெல்லாம் விட்டு விடுங்க. அவர் பார்ப்பார், அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் அந்த கண்ணு மட்டும் பார்த்தா போதுங்க. பிரியமானவர்களே, நீ பலவீனமான விழுந்து போது தேவன் மனிதனே, மகளே, மகனே, உலகம் உன்னை தூக்கி எறிந்தாலும் கர்த்தர் உன்னை விடுவதில்லை. காரணம், அந்த உதவாத நாட்களை, அந்த உதவாத மனிதனை உருவாக்க எத்தனை நாட்கள் பாடுபட்டு இருப்பார். அவருக்கு தெரியும். இனி உலகம் நம்மளை தூக்கி எறிந்தாலும் இந்த சரீரம் உருவாக்கினவர் அவர். அவருக்கு தெரியும் நம்மளுக்கு எது தேவை என்று. அவர் பார்த்து கொள்வார். சோர்ந்து போகாது விடாதீர்கள். இன்று இருக்கிற நிலைமை பார்த்து நாளை தீர்மானித்து விடாதே. நாளைக்கு என்ன நடக்குமே என்று தீர்மானிக்காதே. அன்றைக்கு நாளைக்கு அன்றைக்கு கொடுக்கப்படும். ஏனென்றால் உன்னை உருவாக்கினவர் இறைவனுக்கு தெரியும். உன் நிலைமை மாற, உன் கொடுமை மாற, உன் துக்கங்களை மாற, உன் கஷ்டங்களை மாற அவருக்கு தெரியும். நொடு பொழுதிலே அவர் துக்கங்கள் எல்லாவற்றையும் மாறுவார். தாமதிக்கப்படும், ஆனாலும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும்.
இயேசுவானவர் காத்து கொண்டிருக்கின்றார். ஆலயத்துக்கு வந்து வாரந்தோறும் அவருடைய முகத்தை பார்த்து அவரோடு நாம் பேசுவோமா? தலையை தாழ்த்தி நாம் செபிப்போம்.